இன்னும் உனக்கு 48 மணி நேரம் தான் டைம் தரேன், அதுக்குள்ள என்கிட்ட சரண்டர் ஆயிடு, இல்லை அப்படின்னா உன் நாடு இல்லாதபடி பண்ணிடுவேன். எஸ், 48 மணி நேரம் ட்ரம்ப் டைம் கொடுத்தாரு. எப்பன்னு கேட்டிங்க அப்படின்னா மார்ச் 22ஆம் தேதி. திரும்ப 48 மணி நேரம் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைப்பா உனக்கு நான் திரும்ப ஒரு 5 நாள் டைம் தரேன், நல்லா யோசிச்சு சரியான பதிலாக சொல்லு, அப்படி இல்லை அப்படின்னா உன் எனர்ஜி செக்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப 48 மணி நேரம் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா, இல்லைப்பா உங்களுக்கு 5 நாள் டைம் தரேன், இன்னும் நல்லா யோசிச்சு நல்ல ஒரு சரியான முடிவாக சொல்லு, எனக்கு அதுலேருந்து வந்து பார்த்தா அப்படின்னா நிறையா டீல்ஸ்லாம் நீ சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், இதெல்லாம் ஓகே அப்படின்னா சொல்லு, நல்லா யோசிச்சு டைம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு 5 நாள் டைம் தராரு. இந்த 5 நாள் முடியும் போது திரும்பவும் டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. திரும்ப டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு திரும்ப கடைசியாக ஏப்ரல் 3ஆம் தேதி உனக்கு அகெயின் நான் ஒரு 48 மணி நேரம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த 48 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் உனக்கு நான் 24 மணி நேரம் டைம் தரேன், இந்த 24 மணி நேரம் முடியும் போது நீ எனக்கு சரியான பதிலை சொல்லியே ஆகணும், உன்னோட ஸ்டேட் ஆஃப் ஃபார்மஸை திறந்தே ஆகணும், திறக்கலை அப்படின்னா உன்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உன்னோட எனர்ஜி பிளான்ட் எல்லாத்தையுமே நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்காரு. ஸோ இந்த 24 மணி நேரம் முடிகிறதுக்கு இந்தியன் டைம் படி இன்னும் 11 மணி நேரம் தாங்க இருக்குது. அதாவது நாளை காலைல நம்ம எந்திரிக்கும் போது ஈரான் அப்படின்ற நாட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நியூஸோட தான் நாளை காலையில் நம்ம முடிக்க போகிறோம்னு நினச்சாலே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இந்த ஈரான் வந்து நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்களா இல்லையான்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈரான் இப்போ போயிட்டு இருக்க ரூட் வந்து ரொம்ப சூப்பரான ரூட் தான், நான் அவங்களுக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அவங்க நாட்டை அவங்க பார்த்துக்கிறாங்க. ஈரானில் நியூக்ளியர் இருந்தால் என்ன, இல்லாட்டி இருந்தால் அமெரிக்காவுக்கு என்னங்க அப்படின்றதான் என்னோட விஷயம். அதே போல் அந்த கடல் வழிப்பாதை அப்படின்றது கண்டிப்பாக அவங்க நாட்டுக்கு சொந்தமானது தான். நம்ம எப்படி இந்தியன் ஓஷனை விட்டு தர மாட்டோமோ அதே மாதிரி அவங்க ஓஷனை விட்டு தராமல் இருக்காங்க. இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது, தப்பு எதுவும் கிடையாது. சரிங்களா? இந்த கான்ஃப்ளிக்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈரானில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்சனலாக அங்கே என்ன நடக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ நாளை மீண்டும் ஈரானில் என்ன நடந்துச்சு அப்படின்ற அப்டேட்டோட மீண்டும் சந்திப்போம். ட்ரம்ப் இந்த ஒரு மூவை எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் எங்களோட எல்லா எண்ணமும். ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அவர் ஒவ்வொரு டைம் மூவ் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அடிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் நல்லா ஸ்பைக் ஆகுது, இல்லைப்பா உனக்கு டைம் தரேன் அப்படின்னு சொன்னதுமே க்ரூட் ஆயில் திரும்ப கீழே விழுந்துருது. ஸோ அவர் கண்டிப்பாக பியூர்லி க்ரூட் ஆயிலை வச்சு மேனிபுலேட் பண்ணி இங்கே விளையாண்டுட்டு இருக்காருன்றதான் யதார்த்தமான உண்மை. ஒரு ட்ரேடராக நான் இதை தான் ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ தேங்க்யூ கைஸ்.